ஓம் முருகா சரணம், கந்தா சரணம், கதிர்வேலா சரணம், அறுபடை வீடு கொண்ட முருகப்பெருமானே சரணம் சரணம். என் செல்ல குழந்தையே, இந்த பழனி முருகன் சொல்வதை சற்று கவனமுடன் கேள். இதோ உன் மனதில் உள்ளபடி சொல்லட்டுமா? உன் மனதில் உள்ளதை உள்ளபடி சொல்லட்டுமா? நல்ல குறி. இது பழனி முருகன் தரும் அற்புத வாய்ப்பை விட்டுவிடாதே. சில நேரங்களில் நீ சரியான இலக்கைத்தான் தீர்மானிக்கின்றாய், ஆனால் தவறான இலக்கை சென்றடைகிறாய். ஏன், எதற்காக? ஒவ்வொரு செயலையும் சிந்தித்து செயல்படு. வாழ்வில் வெற்றி உனதே பிறகு. வருவது வரட்டும், போவது போகட்டும் என்று இருக்க பழகு. நிம்மதி உனக்கு நிச்சயம். நீ மன அழுத்தத்தில் இருந்தால் கடந்த காலத்தில் இருக்கிறாய் என்று அர்த்தம். நீ மிகவும் கவலையுடன் இருந்தால் எதிர்காலத்தை பற்றிய சிந்தனை உனக்கு அதிகமாக இருக்கிறது என்று அர்த்தம். நீ மன அமைதியுடன் இருந்தாலே நிகழ்காலத்தில் வாழ்கின்றாய் என்று உணர்ந்து கொள். உன் வாழ்வில் நீ பட்ட கஷ்டங்கள், துன்பங்கள் சூரியனை கண்ட பனி போல் இனி விலகப் போகிறது. இந்த பழனி முருகன் சொல்வதை கவனமாக கேள். உனக்கான பல அற்புதங்களை செய்யப் போகிறேன். அதிர்ஷ்டமான நேரம் இது உனக்கு. ஆம் செல்லமே, நீயே ஆச்சரியத்தில் மூழ்கப் போகிறாய். இவை அனைத்தும் எல்லாம் வெகு சீக்கிரத்தில் நடக்கப் போகிறது. நான் நடத்தி காட்டுவேன். என்னை முழுமையாக நம்பு. என் மீது நீ முழு நம்பிக்கை கொண்டால் என்னால் உனக்கு செய்ய முடியாத காரியம் என்று இந்த உலகத்தில் ஏதும் இல்லை. உன்னுடைய பிரார்த்தனைகள், வேண்டுதல்கள் அனைத்தையும் நிறைவேற்றப் போகிறேன். ஒரு சிலர் செய்யும் சில விஷயங்கள் உனக்கு வருத்தத்தை ஏற்படுத்துகிறது என்றால் அதை அமைதியாக அவர்களிடம் சொல்லி சண்டை போடாமல் அங்கிருந்து நகன்று விடு, அல்லது அமைதியாக இருந்துவிடு. அதே நேரத்தில் உன்னை புரிந்தவர்களாக இருந்தால் அவர்களுக்கு நிச்சயமாக தெரியும் அவர்கள் செய்த தவறு என்று. நீ எதற்காக அமைதியாய் இருக்கிறாய் என்று. எந்த துன்பமும் என்னை மீறி ஒருபோதும் உன்னை நெருங்காது. என்னை மனதார நினைத்தாலே மறுகணமே உனக்கு ஏதாவது ஒரு ஒளியால் இந்த முருகப்பெருமான் காட்சி தருவேன். நீ எங்கே இருந்தாலும் உன்னருகில் நான் இருப்பேன். உன் கவலையை போக்கியவன் நான் தானே. உன் கண்ணீரை துடைக்க இதோ உன் இல்லம் தேடி வந்துள்ளேன். ஆகவே கிடைக்கப் போகும் வாய்ப்புகளை தவறவிடாதே. இதோ நீ எங்கே இருந்தாலும் உன்னருகில் நான் இருப்பேன். உன் கவலையை போக்கி உன் கண்ணீரை துடைக்க உன் வீடு தேடி வந்துள்ளேன். இதோ நீ கிடைக்கப் போகும் வாய்ப்புகளை தவறவிட்டு விடாதே. எதுவாக இருந்தாலும் கலங்காதே. எனது விரல் நுனியில் உனது வாழ்க்கையின் அத்தியாயம் உள்ளது என்பதை முழுமையாக புரிந்து கொள். இனி உன் வாழ்க்கை பிரகாசமாக இருக்கப் போகிறது. கொஞ்சம் சாமர்த்தியம், கொஞ்சம் நடிப்பு, கொஞ்சம் பொய், கொஞ்சம் உண்மை இருந்தால்தான் இந்த உலகத்தில் உன்னால் நிலைத்து வாழ முடியும். அப்படி என்று நினைத்து கொண்டிருக்கிறாய் அல்லவா? அது முற்றிலும் தவறு. ஆம் செல்லமே, இந்த தீய குணங்கள் அனைத்தும் இருந்தால் வாழ்வில் வெற்றி பெற முடியாது. கெட்டவன் எல்லாம் நன்றாக இருக்கிறான் முருகா, நல்லது மட்டுமே செய்யும் நான் எதற்காக கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேன் என்று புலம்பி தவிக்கிறாய். ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ. உன்னுடைய நல்ல எண்ணங்களை, உன் நல்ல சிந்தனைகள் எல்லாம் நிச்சயமாக உன்னை உன் வாழ்க்கையில் வெற்றி அடையச் செய்யும். அதே நேரத்தில் நிதானம் ஒன்றே உன் நல்வழிக்கு கொண்டு செல்லும் உன்னை. உப்பும் உறவும் ஒன்றுதான். ஏனென்றால் அளவாகத்தான் இருக்க வேண்டும். இல்லை என்றால் உணவாக இருந்தாலும் சரி, உறவாக இருந்தாலும் சரி. இல்லை என்றால் உணவாக இருந்தாலும் சரி, உறவாக இருந்தாலும் சரி, எல்லாம் கசந்துவிடும். சிலருக்கு மனம் வெள்ளை, சிலருக்கு மனமே இல்லை, சிலருக்கு மனமே தொல்லையாக இருக்கிறது. ஆகவே உன் புன்னகைக்கு பின்னால் உள்ள வழி உன்னை புரிந்தவர்களுக்கு மட்டுமே தெரியும். கடந்து செல்கள் என் செல்லமே. காலங்கள் மாறும், நிச்சயமாக அனைத்தும் மாறும். இது முருகப்பெருமானின் அருள் வாக்கு. ஓம் முருகா போற்றி, கந்தா போற்றி, கடம்பா போற்றி, கதிர்வேலா போற்றி, அறுபடை வீடு கொண்ட முருகப்பெருமானே போற்றி போற்றி. ஓம் சரவண பவ.